இன்னமும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்துடைய சென்சார் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு உண்மையான விளக்கம் யாருமே தரல. மட்டும் இல்லாமல் படத்துக்கு சென்சார் எப்போ கிடைக்கும், எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யாருக்கும் தெரியலை. ஃபஸ்ட்டு ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் முக்கியமாக கிடைச்சே ஆகணும். ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் மட்டும் கிடைச்சா போதும், படத்தை ஜனவரியிலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஜனநாயகன் படத்துடைய நெக்ஸ்ட் இயரிங் ஜனவரி 21 தான் நடக்குது. ஜனவரி 21 கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரப்போகுது, அந்த தீர்ப்பு தான் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். பொங்கலுக்கு வர வேண்டிய தளபதி படம் பொங்கல் முடிஞ்சு தான் தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனவரி 21 கோர்ட் ஜனநாயகன் படத்துக்கு என்ன தீர்ப்பு தரப்போகிறாங்க அப்படின்னு. டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்க பராசக்தி படம் சென்சார் பிரச்சனைகளை தாண்டி இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. படம் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே படத்தை ரொம்பவே பாராட்டிகிட்ருக்காங்க. இப்போ பராசக்தி படத்துடைய டே 1 கலெக்ஷன் 27 கோடி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு தெலுங்கு படம் தான் மா இந்தி பங்காரம். மா இந்தி பங்காரம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் நம்ம சமந்தா அவர்கள் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து போட்டு பொழந்திருக்காங்க. ட்ரைலரில் சமந்தா அவர்களுடைய ஆக்ஷன் சீன்ஸ் பயங்கரமாக சம்பவமாக இருக்குது. கண்டிப்பாக படத்துலையும் வேறு லெவலில் இருக்கும் போல். இப்போதைக்கு மே இந்தி பங்காரம் படத்துடைய அஃபிஷியல் தெலுங்கு லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் தமிழ் ட்ரைலரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரைலர் யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ஜீவா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். இப்போ ஜீவா ஹீரோவை நடிச்சிருக்க தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாலிவுட் சினிமாவில் வழங்கப்படுற ஆஸ்கார் விருதுக்கு நம்ம இந்தியன் சினிமாவிலேருந்து 5 படங்கள் செலக்ட் ஆகிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரிஷப் செட்டி ஹீரோவை நடித்து அவரே டைரக்ஷன் பண்ணியிருந்த காந்தாரா சாப்டர் 1 படம் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் அபிஷன் ஜீவிதன் டைரக்ஷனில் சசிகுமார் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் செலக்ட் ஆகிருக்கு. மூணாவதாக மகா அவதார நரசிம்மா அப்படிங்கிற அனிமேஷன் மூவியும் செலக்ட் ஆகிருக்கு. டான்வி த கிரேட் அப்படிங்கிற படமும் ஆஸ்காருக்கு செலக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் சினிமாவில் ஆக்டர் ராதிகா ஆப்தே நடிப்பில் ரிலீஸ் ஆன சிஸ்டர் மிட் நைட் அப்படிங்கிற படமும் இப்போ ஆஸ்காருக்கு செலக்ட் ஆகிருக்கு. 2026 நடக்கிற ஆஸ்கார் அவார்டுக்கு நம்ம இந்தியன் சினிமாவிலிருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம், மகா அவதார நரசிம்மா, காந்தாரா சாப்டர் 1, டான்வி த கிரேட், சிஸ்டர் மிட் நைட் அப்படின்னு இந்த 5 படங்கள் தான் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இதை இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 படங்களில் எந்த படத்துக்கு ஆஸ்கார் விருது கிடைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்க ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படத்துக்கு இப்போ சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் ஹாட்ஸ்பாட் 2 டூ மச் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் திரௌபதி 2. இன்றைக்கி திரௌபதி 2 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுத்திருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரௌபதி 2 பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 15 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். 2026 பொங்கலுக்கு நம்ம அதிகமாக எதிர்பார்த்த படம் தான் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம். இந்த படம் சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகாத காரணத்தினால நம்ம விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய சோகத்தை மறக்கிறதுக்காக ஒரு ஆறுதல் பொங்கலாக டைரக்டர் அட்லி டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சமந்தா நடிப்பில் ரிலீஸ் ஆன தெரி படத்தை ஜனநாயகன் படத்துக்கு பதிலாக தெரி படத்தை ஜனவரி 15 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நியூஸை இப்போ மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 இந்த பொங்கல் ரொம்ப வித்தியாசமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாக எதிர்பார்த்த நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. ரொம்பவே பிரச்சனை போராட்டங்களுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமும் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகுபலி பிரபாஸ் அவர்களுடைய ராஜா சாப் படமும் பொங்கலுக்கு தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 3 படங்கள் மட்டும்தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தமிழில். இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வராத காரணத்தினால இன்னும் ஒரு 4 படங்கள் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு படம் தான் ஆக்டர் கார்த்திக் ஹீரோவை நடிச்சிருக்க வாவா தேரி படம். இந்த படம் ஜனவரி 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆக்டர் ஜீவா ஹீரோவை நடிச்சிருக்க தலைவர் தம்பி தலைமையில் படம் ஜனவரி 15 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜாக்கி அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் ஜனவரி 14 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்க திரௌபதி 2 படமும் ஜனவரி 14 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத காரணத்தினால ரசிகர்கள் வருத்தத்தில் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ரசிகர்களையும் டிவிக்கு தொண்டர்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்களுடைய தெரி படத்தை ஜனவரி 15 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெர்சல் படத்தையும் பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க.
ஜனநாயகன் படத்துடைய வருத்தத்தை போக்குறதுக்காக இந்த 2 படத்தையுமே இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சந்தானம் ஹீரோ நடித்து பல வருஷமாக ரிலீஸுக்கு போராடிட்டு இருக்க சர்வசுந்தரம் படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதான் அப்டேட் பண்ணுறேன். 2026 பொங்கலே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான பொங்கலாகவே மாறிடுச்சு. இப்போ இந்த 2026 பொங்கலுக்கு பாகுபலி பிரபாஸ் அவர்களுடைய ராஜா சாப், சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம், தளபதி விஜய் அவர்களுடைய தெறி மெர்சல் இந்த 2 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ஜீவா ஹீரோ நடிச்சிருக்க தம்பி தலைவர் தலைமையில் படம், டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்க திரௌபதி 2 படம், ஜாக்கி அப்படிங்கிற தமிழ் படம், சந்தானம் ஹீரோ நடிச்சிருக்க சர்வசுந்தரம் படம் அப்படின்னு இந்த படங்களாம் தான் 2026 பொங்கலுக்கு இப்போ ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்க படங்கள். இன்னும் பொங்கலுக்கு 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே புதுசாக படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே லிஸ்ட் நீடிக்குமா இல்லை இன்னும் நிறைய புது படங்கள் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் அஜய் கனமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான டிமாண்டிக் காலனி படத்துடைய சீக்வல் டிமாண்டிக் காலனி 3 படம். இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ டிமாண்டிக் காலனி 3 படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை G5 வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இன்றைக்கி ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் சுகுமாரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். இப்போ அந்த தெலுங்கு படத்துலேருந்து உங்களுக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுகுமாரி அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் ரிலீஸ் ஆகுது. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன ராஜா சாப் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ராஜா சாப் படம் இப்போ வேர்ல்டு வைடாக 112 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.